ஹாய் பசங்களா, வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா we have the MVSAT city toppers. ஸோ நான் போன வருஷம் MVSAT நடக்கிறப்போ சொல்லியிருந்தேன், நம்மளோட சிட்டி டாப்பர்ஸ் ஸ்டேட் டாப்பர்ஸ்லாம் நான் மீட் பண்ணுவேன், நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா we will get to spend some time. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம we have 10th MVSAT one of the toppers and 11th MVSAT எழுதி இப்போ 12th இருக்காங்க. And 9th இப்போ இருக்க Meghna is here. So Meghna is 9th standard, Abhinami is from 12th standard, and we have Kishore from 11th standard. So இவங்ககிட்ட I want to spend some time and அவங்க கேட்குற கேள்வி மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So you can utilize this video and watch it till the very end. Okay? So ஆரம்பிக்கலாமா? Yeah, you can ask me whatever doubts you have. Actually, as a IIT Madras graduate, people used to go to some other jobs, right? But what made you to teach students? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். பட் ஐஐடி முடிச்ச பிறகு ஐ காட் இன்டு ஒரு எம்என்சி. ஸோ அந்த எம்என்சி வந்து பெங்களூரில் ஆஃபீஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அதே டைமில் நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்து யூஎஸில் அப்ளை பண்ணுவாங்க, ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, MIT. ஸோ நான் வந்து ஸ்டான்ஃபோர்ட் மேலே ரொம்ப ஆசையாக இருந்தேன். அதே மாதிரி 4 இன்ஸ்டியூட் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த 4 இன்ஸ்டியூட் கிடச்சிருச்சு, ஆனால் ஸ்டான்ஃபோர்ட் மட்டும் கிடைக்கல. ஸோ ஐ தாட் என்னோட ஆசை வச்சது அதான், அது கிடைக்காம போயிடுச்சு. ஸோ ஐ தாட் திருப்பி அடுத்த வருஷம் அப்ளை பண்ணாங்க. ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக். ஏன்னா எனக்கு வேலைக்கு போகணும்னு அவ்வளோ ஆசை இல்லை. ஸோ அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் நான் விஷயமாக ஒரு டீச்சிங் ஜாப் எனக்கு வேணுமா அப்படின்னு. என் வீட்டு பக்கத்துலேயே ஆனால் இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். அண்ட் அதுக்கப்புறம் there's no turning back. அதுக்கப்புறம் We would be thankful to that friend who suggested maybe now I also thank him because நான் வந்து டீச்சர்னு நினச்சி பண்ணல, அது வந்து நடந்த ஒரு விஷயம். பட் ஐ என்ஜாய் பிகாஸ் நான் ஏற்கனவே வீடியோஸ் திருப்பி சொல்லியிருக்கேன், இந்த டீச்சர் டே வீடியோஸ் சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய வேலையில் வந்து நம்ம கூகுள், மைக்ரோசாஃப்ட் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிருப்போம். ஸ்டார்டிங் ஜாப், அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு 18 வயசுல 19 வயசுல போய் சேர்றப்போ, ஈவன் இஃப் யூ கோ டு பிக் கம்பெனி லைக் ஆப்பிள் ஆர் கூகுள் ஆர் சாம்சங் ஆர் மைக்ரோசாஃப்ட், அவங்க வந்து யூ வில் கான்ட்ரிபியூட் லிட்டில் டு சம்திங் வெரி பிக் அண்ட் அதோட இம்பாக்ட் உங்களால் நேரில் பார்க்க முடியாது. நீ ஒரு சின்ன கோட் எழுதுவே, அது உங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும், அது எங்கே போகுது உனக்கே தெரியாது. ஆனால் டீச்சிங் அப்படி இல்லை. You teach you directly see the smile on students' face, you see their improvement. நம்ம அசால்ட்டு பஸ் தெரிவிக்க விட்டாங்க, we get to much more, you should do well. So that is happiness, and that once you see it, there's no turning back. So that answers your question. So how did you handle your pressure during 12th grade during preparations for the pressure and boards? Yeah, see, கண்டிப்பாக என் வீட்டில் ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா நானும் வந்து ஸ்கூல் போர்டு எக்ஸாம் வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கிட்டு இருந்தேன், ரொம்ப அதிகமான இல்லை. 500க்கு 360, 380, 400. நிறைய பேர் பேரண்ட்ஸ் கொதிச்சிருவாங்க, ஏன்னா ஷிமோன் சார் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் அதான் உண்மை. பட் எனக்கு வந்து ஐ ஹேட் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா நான் 360 எடுத்தது நான் படிக்காமல் இல்லை. அதாவது எனக்கு வந்து ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டைம். ஐ ஆல்வேஸ் நோ ஐ கேன் கெட் அபவ் 450. ஒரு 1 வீக் படித்தா என்னால் 450 மேலே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா ஸ்கூல் ரொம்ப டைம் இழுத்துருவோங்க. நான் வந்து ஐ வாஸ் ஃபோக்கஸ் ஆன் ஜே ப்ரிப்பரேஷன். தமிழ்நாட்டிலே இருக்க டாப் பசங்களோட இருந்தாங்க என் பேட்சில். ஸோ என் கிளாஸில் நான் வந்து பெருமையாக சொல்லுவேன் யூடியூப்ல, நான் ஸ்டேட் ரேங்க் 5, ஸ்டேட் ரேங்க் 1, 2, 3, 4 என் பேட்ச் மேட்ச். ஸோ 5 பேர் என் கிளாஸில் 1, 2, 3, 4, 5. ஸோ அப்படிப்பட்ட பேட்ச்னால ஐ வாஸ் வெரி காம்படிட்டிவ். பட் அஃப்கோர்ஸ் ப்ரெஷர் எங்கள் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து. சம்டைம்ஸ் ஒரு டெஸ்ட்டில் கம்மியான நம்மளே மொரால் கம்மியாக. ஷிமோன் சார் என்னடா இப்படி சொல்கிறாரு, இவ்வளோ கம்மியாக போர்டில் மார்க் ஸ்கூல் எக்ஸாம்ஸில் வாங்கியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் ஆனால் ஐ வாஸ் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட். அதாவது போர்டில் அண்ட் ஸ்கூல் எக்ஸாமில் தெரிவிக்க விட்டது வந்து சும்மா 1 வீக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான். எனக்கு மெயின் குறிக்கோள் வந்து ஜேஇ மெயின்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய தடவை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், வெறும் போர்டு எக்ஸாம் மார்க் வச்சு நீ எங்கே போவேன், நீனே யோசிச்சுப்பார். அண்ணா யூனிவர்சிட்டி போவியா, SSN, சாஸ்திரா, வெங்கடேஸ்வரா, தியாகராஜர், இதெல்லாம் நல்ல காலேஜ். நான் வந்து ஐ வில் நாட் சே இட்ஸ் பேட், பட் கம்பேர்ட் டு IITs and NITs இட்ஸ் நாட் தட் கிரேட். புரியுதா? ஸோ அதனால் என்னோடய கோல்லாம் IIT, NIT அந்த டாப் காலேஜஸ் மேலே இருந்தனால எனக்கு போர்டு அவ்வளோ பெருசாக தெரில. அண்ட் எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்பலாம் புரியல. பட் ஆனால் தேவர் ஓகே, ஏதோ பையன் பண்ணுறான்,
அவனை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே லெஃப்ட். ஸோ அதனால் ஐ ஃபெல்ட் ஓகே. பட் அந்த ப்ரெஷர் வந்து எப்போ மெயினாக ஃபீல் ஆகும்னா டெஸ்ட்டில் நீ கம்மியாக ஸ்கோர் பண்ணுறப்போ தான். சரி, அதுதான் இட்ஸ் வெரி ப்ரெஷரைசிங். ஏன்னா உன் கூடவே உன்னோட சாதாரணமாக படித்த பசங்களாம் உன்னோட அதிகமாக எடுப்பானு திடீர்னுட்டு. அது வந்து பயங்கரமாக மென்டலாக டிமாரலைஸ் பண்ணும். என்னடா பண்ணுறது? ஸோ அப்போ வந்து வாட் ஐ வில் அட்வைசஸ், வெளியில் பார்க்காம யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். நேற்றோட நீ இம்ப்ரூவ் ஆனியா? நேற்று நீ உன்னோட வீக் ஏரியாஸ் கவர் பண்ணியா? நேற்றோட வீக் ஏரியாஸ் இன்றைக்கி கவர் ஆகிருக்கணும். அந்த மாதிரி யூ கீப் மூவிங் ஸ்டெப் பை ஸ்டெப். யூடியூப்பில் ஐ கீப் சேயிங் ஒன் quote, I am sure all of you must be knowing it. A man who moved a mountain started by picking small stones. ஒரு மலையே நீ நவுத்தணும்னா ஃபஸ்ட்டு நீ என்ன எடுக்கணும்? சின்ன சின்ன கல் பொறுக்கணும். அந்த சின்ன சின்ன கல் பொறுக்கிறத ஒழுங்காக பண்ணினா within 2-3 months you will be in a much better position. So handle pressure one day at a time. Nothing is going to change overnight. That's what I would say. Okay. The end of the year, we only have to prepare for languages and everything. Sir, for my school starts JE preparation now itself. 11th standard portions they're teaching, 11th and 12th. So the 9th they're not concentrating at all. They're teaching IIT portions now itself, no base at all. NCERT they're skipping. So from the JE modules they're teaching. It's so difficult to understand. For that I have to see NCERT. I see your videos for 11th batch, the recordings, and there's no time for concentrating on NCERT. So how do I do that? So yeah, firstly what I would ask is, are you able to understand 11th and 12th if they are teaching in your school right now? If you're able to follow it, then 9th should be a piece of cake. Because 9th portion repeats in 11th, 10th portion repeats in 12th. I hope you're aware. Light chapter, ray optics, wave optics, electricity, current electricity, electrostatics. So likewise 9th work power energy comes in 11th. Whatever you do in 9th will repeat in 11th. Got it? If you're studying 11th at a higher level, then 9th and 10th should be very simple. Okay. Is there any classes for class 11 and 12 starting right now sometime? Other than recording, like... See, 11th and 12th starts in Vedantu in probably March or April. Right now, if you want to join, you have to join an ongoing batch only. Because nowhere they'll start a batch in September, right? It's almost year end. So, new batch won't start now. If you want, urgently you can join an existing batch. Otherwise, you can join maybe in March. Because you will be completing your 9th, right? But still you have an advantage. When you are 10th, you will be studying 11th. Okay, so that way you can do it. Otherwise, you have to take ongoing batch. Okay. VDL batch is also there in Tamil. In that we teach in Tamil very basic stuff till JEE mains. Useful illa. Karthik sir, Raja sir, they're all very good teachers. Okay. Any other doubt? So actually this timetable helps students a lot. Maybe people say that it's for time management, but actually I made a timetable, but I couldn't be able to follow that actually. So what's the... See, that is why I keep saying, கொஞ்சம் timetable பண்ணுறப்போ make it realistic. நீ வந்து timetable பண்ணுறப்போ you should keep in mind whether you can achieve it or not. Okay, so make it for a day or 3 days. ஏன்னா சில பேர் வந்து ஒரு வாரம் பண்ணியும் அதை அச்சீவ் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேரக்டர். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் பண்ணுறதே பெரிய விஷயம். பிகாஸ் என்னால் ஒரு வாரம்லாம் கீப் அப் பண்ண முடியாது. அதனால தான் யூடியூப்பில் கூட நான் ஐ டோன்ட் கிவ் 1 week schedule. I do on that day if you notice. Because it's very difficult to keep up your word. Right? ஸோ அதனால் உன் கேரக்டர் பொறுத்து. இப்போ நீ யூஆர் சம்ஒன், சார் நான் பண்ணால் நினச்சா பண்ணிடுவேன் சார், நான் பிளான் போட்டால் அதை முடிச்சிடுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ ஒரு வாரம் பண்ணு. இல்லை சார் நான் வந்து ரொம்ப ஐ எம் வெரி வாலட்டைல் அப்படின்னா ஒரு நாள் பண்ணு. சி 1 day timetable is more realistic, but keep realistic goals. இப்போ 1 day பண்ணுறீன்னா you should keep probably 1 chapter or 1 concept with problem solving. அந்த மாதிரி தான் பண்ணணும். And depends on what level you're doing. இப்போ நீ CBSE பண்ணினா ஒரு நாள் ஒரு சாப்டர் முடிக்கலாம், பெரிய மேட்டர் இல்லை. இப்போ JEE மெயின்ஸ் பண்ணினா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கான்செப்ட் பண்ணலாம், அதோட ப்ராப்ளம் சால்விங். இப்போ JEE அட்வான்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்டை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ டிபெண்ட் ஆன் வாட் லெவல் யூர் டூயிங். எதுவுமே ஈஸி கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தேர் வெரி டிஃபிகல்ட் டு ஆன்சர். பிகாஸ் இட் ஆல்சோ மேட்டர்ஸ் வாட் லெவல் யூர் டூயிங். நீ நீட் லெவல் பண்ணுறியா, சிபிஎஸ்சி லெவல் பண்ணுறியா, ஜேஇ லெவல் பண்ணுறியா, அட்வான்ஸ் லெவல் பண்ணுறியா, இல்லை ஒலிம்பியாட் லெவல் பண்ணுறியா. ஒலிம்பியாட் லெவல்னால் ஒரு பேராவை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு இட் நீட்ஸ் டைம். பிகாஸ் யூஆர் ஆல் யங். இதெல்லாம் நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க. ஒலிம்பியாட் இஸ் த டஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ தேர் இஃப் யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் நியூ விச் யூ டோன்ட் ஈவன் நோ, உன் கிளாஸ் பசங்க 5 வருஷம் ஆனாலும் தெரியாது. அந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஒலிம்பியாட்டில் வரும். நீ 11th படிக்கிற, இன்னும் 5 வருஷம் ஆனாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ இப்போ படிக்கிறது தெரியாது இஃப் யூஆர் ஒலிம்பியாட் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த மாதிரி படிக்கிறப்போ யூ நீட் டு ஸ்பெண்ட் 1 day ஃபார் சச் அ ஸ்மால் கான்செப்ட். பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த் இட். இஃப் யூ ஆஸ்க் மீ இட்ஸ் ஒர்த் இட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆர் ஸ்டடிங் அண்ட் அக்கார்டிங்லி ஷுட் allocate டைம். அதே மாதிரி 11th 12th ஒலிம்பியாட், 12th ஒலிம்பியாட் ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட். 11th இட்ஸ் ஓகே, யூ கேன் ட்ரை. பட் ஒலிம்பியாட் மேஜர்லி ஸ்டூடெண்ட் ஷுட் ட்ரை when they are young. 8th 9th 10th 8th ஆரம்பித்து ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியாட் ட்ரெயின் பண்ணணும். அதில் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு வந்தீங்கன்னா 11th and 12th என்எஸ்சிபி, என்எஸ்சிசி, என்எஸ்இபி அது ட்ரை பண்ணணும். 12th your focus should be on competitive exams because that is what will take you to your dream college, either through NEET or through JEE mains or advanced or whatever exam you're aiming for. Okay. Sir, now we are in a very competitive world, and then the students should know more skills before they are joining any college. So my peers are learning many skills like in AI or data science, but I'm just sticking to the book, and then that feels me bad that I'm not spending time on other learning skills, and then they are advanced than me in that. I'm just a bookworm. I have those feelings. How to get over the I think that's a very good question. Many students face that in CBSE schools. See, my advice is, you are preparing for JEE. You want to get into NIT and IIT, and I'm sure you're a city topper, so you should probably make it into these top colleges. So I would say allocate more time for that, because these extra skills can be learned like that. It is just a matter of time. And extra skills keep changing. Few years back they were saying blockchain, Bitcoin. Few years back they were saying data science, machine learning. Now they are saying AI. So we never know what will be the big thing when you are coming out. People say semiconductor is the future, and India is going to manufacture semiconductors in a big manner in a few more years. So you never know what is going to shine. So stick to what you are good at and try to get into the best college, because that gives you better platform. நான் ஏன் IIT நல்லது நான் என்னைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் ஐ டெல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி எய்ம் பண்ணு. ஏன்னா ஐஐடி கொடுக்குற பிளாட்ஃபார்ம் எதுவுமே கொடுக்காது. ஐஐடிக்கு வர ஃபண்டிங் எங்கேயுமே வராது. ஐஐடிக்கு ஒரே ஒரு அலுமினை கேவ் 230 crores. சும்மா ஐஐடியில் படித்த ஒரு ஆள். இப்போ என்னை மாதிரி நான் ஒரு 30 வருஷத்தில் ஐஐடி தாண்டே என்னை வளர்த்து பெரிய ஆளாக்குனுச்சு. சரி, ஐஐடி மெட்ராஸ்க்கு ஒரு 200 கோடி. Like that somebody gave, one student 30-40 years back he studied in IIT. ஸோ அதனால் அந்தளவுக்கு ஃபண்டிங் வரும். இது ஒரு ஸ்டூடெண்ட்டேருந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்குது. ஸோ அதனால் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இஸ் டாப் நாச் இன் அ குட் காலேஜ். IITs, NITs, BITS Pilani, BITS Hyderabad, triple ITs. ஸோ அதனால் getting there is more difficult, and it is not comparable at all to these extra skills. These extra skills are all அசால்ட் மேட்டர். இதெல்லாம் மேட்ரே இல்லை. நீ 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிற 3 மாதத்தில் எல்லாரோட அதிகமாக நீ கற்றுப்ப. நான் இன்ஃபேக்ட் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், பிகாஸ் தட் ஹெல்ப்ஸ் யூ சர்வைவ் இன் காலேஜ் ஆல்சோ. தட் கிவ்ஸ் யூ குட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஏன்னா நான் ஐஐடிக்கு போகிறப்போ ஐ வாஸ் ஓகே. நான் சும்மா சென்னையில் படிச்சுட்டு தமிழ் பசங்களை பேசிக்கிட்டு அப்படியே இதே மாதிரி தான் தங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ ஐஐடியில் போய் ஏதோ மேனேஜ் பண்ணிட்டேன். பட் ஆனால் வென் யூ டாக் குட், ரைட், யூ கெட் பெட்டர் திங்ஸ் இன் லைஃப், பிகாஸ் த வேர்ல்ட் சீஸ் யூ இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும், இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும், சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹவு டு டாக் டு பீப்புள். ஏன்னா இது எல்லாமே வில் மேட்டர் டவுன் த லைன். நீனே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற, இஃப் யூ ஆர் பிகமிங் an entrepreneur, you should know how to convey and handle people. So all that is more important. This technical skills you will learn, it's not a big deal. Yeah. Actually, this would be the question of all. Basically, when you are conversing with students, that inspires me a lot. How you are
in life also you will be very interactive with students. Actually, what motivated you to be like this? I don't know, that is my general character, I think. I don't know. When I was studying, I also came from very normal background. நான் வந்து when I was starting, I was very normal. நான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் I used to get 14th 15th rank. சாதாரணமான பிளேஸில் ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாஸ் டேக்கன் பை மை பேரண்ட்ஸ். எல்லாருக்கும் அப்படி தானே, அப்பா அம்மா தான். ஏன்னா எனக்கு ஐஐடினா என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் டுக் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி நிறையா கிளாஸில் போகிறப்போ ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஆரம்பித்து ஐ யூஸ் டு ஸ்ட்ரகிள். ஸோ ஐ நோ வாட் ஸ்டூடெண்ட்ஸ் கோ த்ரூ. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆசை, ஆனால் கைடன்ஸே இருக்காது. ஸோ அதனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேர் பேக்ரவுண்ட். ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் எம்பத்தி because I have also gone through that. So because of that you understand, you put yourself in your student's shoes and you see that is what I would say. But ana meedilla generally it's my character only. Okay, social skills as you said is important in the kalathula. See, unless you are Elon Musk, if you are Elon Musk or Jeff Bezos or the big shot in the world, then you don't need social skills. You can be who you are. You can say whatever comes to your mind. But generally in life you need to have some social skills. Most of the time sometimes get motivated sometime and then they study hard and then after that they get drained after some time. How to avoid that? See, that's why you should be sustainable. Sustained studying is what I would say is best. Consistency and motivation should go together. ஏன்னா motivation can only get you so far. Shimon Sir நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு, 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் பேட்ரி காலியாயிரும். ஆனால் டிசிப்ளின் இஸ் வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், டிசிப்ளின் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ். ஓகே, உன் மேலே உனக்கே ரொம்ப அன்பு இருந்துச்சு, ஆசை இருந்துச்சுன்னா யூ ஷுட் பி டிசிப்ளின், ரைட்? ஏன்னா யூ ஆர் சாக்ரிஃபைசிங் சம்திங் நவ். You are sacrificing your pleasure now, maybe good food, going out with family, watching goat movie. You are sacrificing that now for your future. So that's an act of self-love, right? So focus on discipline. That cannot be a feeling. It has to come from your side. அது வந்து வெளியேந்து யாரும் சொல்ல முடியாது. மோட்டிவேஷன் வெளியேந்து கொடுக்கலாம், மோட்டிவேஷன் வந்து வெளியேந்து தூண்டி விடலாம், பட் அது அணைஞ்சிடும். ஆனால் உள்ளேந்து வர்றது வந்து it will burn for long. What books did you read for JEE preparation? I have told in YouTube multiple times, standard books. So you are in 9th, right? So if you want to go from basics to higher level, if you have time, then physics, there's a book called Resnick and Halliday. Have you heard of it? So Resnick Halliday is very good. It's a foreign author book. I am suggesting this for the very first time because you are in 9th. இதை நான் வந்து 11th 12th சொல்ல மாட்டேன், ஏன்னா அது செம்ம குண்டான புக். அதை படித்து முடிக்கிறதுக்கே லிட்டலாக 1 வருஷம் ஆகும். அண்ட் அதில் எல்லாமே தேவையில்லை, சில டாபிக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. நீ ஃபிசிக்ஸ் உண்மையிலே லவ் பண்ணினா யூ ஷுட் ரீட் ஃபுல்லி. பட் இல்லை சார் எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் மெயின் அப்படின்னு படிச்சின்னா தேவையான டாபிக்ஸ் மட்டும் படி. ஸோ தட் இஸ் அ வெரி குட் புக் ஃபார் ஃபிசிக்ஸ். ஸோ லைக்வைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், யூ ஹவ் Solomon and Friel. Okay, Solomon and Friel is a very good book. And for calculus, you have Thomas and Finney, I think. That's also a foreign author book. For 9th, it's very good. 7th, 8th, 9th. Thomas and Finney, calculus, Solomon and Friel, organic chemistry. And then for physics, Resnick and Halliday. And for physical chemistry, I think Atkins, if I'm not wrong. Okay, ATKINS. These are all foreign author books. ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்காது ஜேஇக்கு, ஆனால் கெமிஸ்ட்ரிக்கு, ஒலிம்பியாட்ஸ்க்கு இட்ஸ் வெரி குட். ஸ்டார்டிங் ஃபார் 7th 8th 9th. ஸோ இது பேசிக்ஸ் உனக்கு புரியும். அதுவும் அவங்க ரொம்ப கான்செப்டுவலாக படிப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து நம்மள மாதிரி சொல்ல, அதாவது இந்தியாவில் ஜென்ரலாக எப்படின்னா மார்க் எடுக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், செலக்ட் ஆகணும், அதுக்கு தான் படிப்போம். ஆனால் யூஎஸில் வெஸ்ட்டில் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். They study what they are passionate about and they do it for the love of it. They don't do it for marks, they don't do it for assignments, something like that. So our books are very well written. So that will help you for now. Then when you come to 11th and 12th, you have to do Indian books. Cengage, Arihant, DC Pandey, H.C. Verma.
இது அடுத்த லெவல். அதுக்கு மேலே இருடோவ், குரோட்டோவ், இதெல்லாம் ரொம்ப டஃப்பான புக்ஸ். அப்புறம் டேவிட் கிரிஃபித்ஸ் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல புக். Actually, some students say that they prepare specially for JEE Advanced and specially for JEE Mains. So actually, my doubt is that just actual normal preparation can lead to IITs. See, this is also a very good question. நிறைய பேர் வந்து மெயின்ஸ் அட்வான்ஸு சொல்லுவாங்க. ஆனால் எவ்ரி திங் கோஸ் த்ரூ அ ப்ராசஸ். ஸோ நம்ம தலைவர் தோனி சொல்கிற மாதிரி ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ், அதாவது என்சிஆர்டி. அதுக்கப்புறம் யூ கோ டு மெயின்ஸ் லெவல். அதுக்கு தான் அந்த தத்துவா, செங்கேஜ், அரியந்த் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் யூ கோ டு அட்வான்ஸ். நீ டேரெக்டாக எடுத்தோடனே அட்வான்ஸ் போக முடியாது, ஏன்னா அது ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். சில பேர் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும். அவங்களாம் 6th படிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஒருத்தன் எதுவுமே இல்லாமல் எடுத்தோடனே சால்வ் பண்ணால் he must be a born genius. There are cases like that, but generally it's not. ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்போ நான் டேரெக்டாக ஒரு அட்வான்ஸ் கேள்வி கொடுத்தேன்னா அவனை டிமோட்டிவேட் பண்ணிடும். அவன் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டில் ஆசையே போயிடும். ஆனால் இதுவே நான் என்சிஆர்டி சொல்லிக் கொடுத்து, மெயின்ஸ் சொல்லிக் கொடுத்து, அதோட கேள்விலாம் சால்வ் பண்ணி, சரி இப்போ இதை ட்ரை பண்ணுறான்னு சொன்னால் அவன் யோசிப்பான். அவன் 2 ஸ்டெப் சால்வ் பண்ணுவான். he will feel good. So that is how you have to come to advanced level. அதனால தான் வேதாந்தில் பார்த்தீங்கன்னா we teach NCERT mains level, we prepare you to get the top rank in mains. அதுக்கப்புறம் ஏகலவ்யா பேட்ச். ஏகலவ்யா பேட்ச்சில் செஞ்சுருவாங்க. they teach you only advanced level. ஸோ அதுதான் ப்ராசஸ். ஏகலவ்யா பேட்சஸ் ஃபார் லாஸ்ட் 3 to 6 months. அந்த 3 to 6 monthஸில் மெயின்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு they will take you in a smooth fashion. அதனால தான் மெயின்ஸில் நிறைய பேர் 10,000 ரேங்க் எடுத்தவங்களாம் ஏகலவ்யா பேட்ச்லேருந்து he got selected in advance. top 1000 ரேங்க்ஸ்லாம் வந்திருக்கானுங்க. 10,000லேருந்து மெயின்ஸ் 10,000 ரேங்க் எடுத்திருப்பான், ஆனால் அட்வான்ஸில் டாப் 2000 வந்திருப்பான். ஏன்னா அந்த 2 மாதம் 3 மாதம் ஏகலவ்யா பேட்சில் they would have trained them so well. ஸோ அதனால் இப்போவே அட்வான்ஸ் படிக்கணும், இப்போவே நான் அட்வான்ஸ் லெவல் பண்ணணும், இல்லைனா நான் செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு அந்த ப்ரெஷரை மண்டேக்கு எடுத்துகிட்டு போகாது. ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். யா டன். ஸோ ரொம்ப ஹாப்பி டு ஹவ் ஃபைனலி met all of you. இதே மாதிரி அடுத்த வருஷமும் ஐ வாண்ட் டு மீட் தி கரண்ட் 8th, 9th, 10th and 11th and 12th students. So work hard for your MVSAT. next month அக்டோபர் மாதம் வருது. give it your best. and இதே போல் நான் உங்களை next time I will meet you and I will spend time with you. உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I will try to answer it. and all the best to Meghna, Abhirami and Kishore for your future. and I will keep an eye out for all of you guys. okay, bye bye. all the best guys. பாப்போம் பசங்களா. Bye.